பால் கேசரி இவ்வளவு அசத்தலா இருக்கும்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரீசெண்டாக தான் இதை தயார் பண்ணி பார்த்தேன். கடைசி ஆடி வெள்ளிக்கிழமையான நாளைக்கு இதை தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியப்படுத்துறீங்களா? ஒரு அடி கனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 1 கப் ரவையை போட்டு ரவை நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நிறம் மாறக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சின 3 கப் பாலை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆப்பையால் மிக்ஸ் பண்ண வரல அப்படின்னா இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எல்லாம் உடைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் ஜீனியை இதில் போட்டு அதே விஸ்காலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீனியை போட்ட உடனே கொஞ்சம் இளகி திரும்பவும் கட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 5 நிமிஷம் கழித்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இதோட வறுத்த முந்திரியையும் போட்டிங்கன்னா அட்டகாசமான பால் கேசரி தயார்.